எல்லாம் பேப்பர் கரன்சியை ஸ்டாப் பண்ணி டிஜிட்டல் கரன்சிக்கு மாறினாங்க. எல்லா டிரான்சாக்ஷனும் டிஜிட்டலைசேஷனா மாறுச்சு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல ஆண்ட்ராய்டு போன்லோ இல்ல ஐபோன்லயோ நிறைய ஆப்ஸ் புதுசா நம்ம டவுன்லோட் பண்ணோம். பேடிஎம், ஜிபே, போன்பே, இந்த மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பேஸ்ட் ஆப்ஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணோம். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல, இந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்க விருப்பப்பட்டு உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணீங்களா இல்ல கட்டாயத்தின் பேர்ல டவுன்லோட் பண்ணீங்கன்னா? அப்படின்னா நம்ம எல்லாருமே கட்டாயத்தின் பேர்ல தான் டவுன்லோட் பண்ணோம். எப்படி அப்படின்னா, நம்மளை சுற்றி எல்லா இடத்துலயும் டிஜிட்டல் பரிவர்த்தனை நடக்க ஆரம்பிச்சு. ஒரு சின்ன பெட்டி கடையில கூட கியூஆர் கோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சது. வேற வழி இல்லாமல் நாமளும் இந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணோம். இதுதான் உண்மை. இன்னொரு 5-6 வருடங்கள் கழித்து இந்த கியூஆர் கோடை ரீப்ளேஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சியோட கோடு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.